Hey everybody, welcome and welcome to Sandipoma at Cinema Cafe. ஒவ்வொரு வாரமும் புது படம் எதான எடுத்து அந்த என்டையர் டீமை மீட் பண்ணி நம்ம ஜாலியா பேசுவோம். இந்த வாரம் ஒரு த்ரில்லரா வெளிவந்து சூப்பரான போட்டுட்டு இருக்கோம். விடியும் முன் படத்தினுடைய என்டையர் டீமை மீட் பண்ண போறோம். பூஜா, அமர் அண்ட் வினோத் இப்ப நம்ம கூட இருக்காங்க. இந்த படத்துல பூஜா எப்படி அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. பூஜா இந்த படத்துல ரொம்ப சீரியஸான ரோல் பிளே பண்ணிருக்காங்களா? And for the past films also நாங்க வந்து பூஜா ரொம்ப சீரியஸா தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்ப அடுத்த கிளாம் டால பாப்போம்? When he is directing it and when he is acting. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? Fix எல்லாமே fix. They all become my best friends. இப்போ ஒரு படாத அப்புறம் I make them my best friends. ஏய் உன்னோட நெக்ஸ்ட் ஸ்டோரியில நீ வந்து ஹீரோ நடிக்கிறேன்னா நான் சொல்லிட்டு. Wow. Joking. சீரியஸா கேட்டா? I don't know. எனக்கு வந்து இப்போ நான் கடவுளாகப்போ the same question everybody asked me. இப்போ என்ன பண்ண போறீங்க அடுத்தது? What you planning on doing? Have you signed any films? அப்படி இப்படின்னா. And I had no answer because there was nothing as such. ஏன்னா இப்போதைக்கு வந்து விடியும் முன் திரையரங்கத்துல ஓடிட்டு இருக்கு. People, I mean, they've been rave reviews about the film. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So I'm just basking in all the glory என்ன சொல்லலாம் இப்போதைக்கு. And I hope that இந்த மாதிரியே வந்து not just me, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி நிறைய new films, new directors, new stories, new way of making, new way of everything. The more new blood you have in the industry, the better it is for us. And நான் நினைக்கிறேன். So I don't know. At the moment, I'm very happy. Smile, see, both of them are celebration mood. ஆமா. டான்ஸ் வருமா நான் பாத்துறேன். என்னது? வாய் திறந்தா பேசினே இருந்தா அப்புறம் நான் அப்படிதான். நம்ம மௌன குரு மாதிரி. So இப்போ வந்து for now I think பூஜா வந்து செலிப்ரேட்டிங் மூட்ல இருக்காங்க. அவங்க விடுவோம். அடுத்து வினோத், இந்த படத்துல நீங்க எப்படி இப்ப என்ன மூட்ல இருக்கீங்க? படம் வெளிவந்து நல்லா ஓடிட்டு இருக்கும்போது. Of course, இதுக்காக தான் அவ்வளோ எல்லாரும் ஒர்க் பண்ணோம். ஸோ ரியலி ஹாப்பி அபவுட் இட். செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ செலிப்ரேட் பண்றது இருக்கட்டும், இந்த படத்துல வினோத் என்ன கேரக்டர், அந்த கேரக்டருக்கு எப்படி ரிசீவ் பண்ணிருக்காங்க ஆடியன்ஸ் நினைக்கிறீங்க? நான் சின்னையான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் மூவில இஸ் த மெயின் வில்லன் இந்த மூவி. அண்ட் இந்த கேரக்டர் வந்து ஐ திங்க் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெஸ்ட் இந்த கேரக்டர் பண்ண வரைக்கும். ஸோ அந்த கேரக்டருக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனேவே எல்லாருமே ஓகே இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கும். ஸோ ரியலி ஹாப்பி அபவுட் இட். சோ நம்ம ஃபியூச்சர் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெரி யங் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. நீங்க உங்களுடைய கேரக்டர் பத்தியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? அமர் சார். நான் வந்து ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி யங் தான், வயசுல இல்ல, இண்டஸ்ட்ரியில. இது வந்து 4th மூவி. இது ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வந்து பலே பண்ணி தான் நினைச்சேன். அதுல ஒரு ஆஃப் பீட் வில்லன் நான் பண்ணேன். அங்கேயும் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த படத்துல வந்து நான் சிங்காரம் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறேன், சலூன் சிங்காரம். ஸோ அதுக்கு வந்து மாதிரி காஸ்டியூம் எல்லாம் கொடுத்துரு. பட் பேசிக்கலி ஐ எம் ஒன் கைண்ட் ஆஃப் அ புரோக்கர் லைக் நான். ஸோ ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். ரொம்ப பேர் வந்து அது மாதிரி ரோல் பண்றது கொஞ்சம் சிரமப்படுவாங்க, யோசிப்பாங்க, சிரமப்படுவாங்க எப்படி பண்றது, அதுக்குள்ள உள்ள இறங்கணும். பட் தேங்க்ஸ் டு பாலாஜி, லைக் ஹி டோல்ட் மீ ஹவு டு கோ அபவுட் இட். அண்ட் எனக்கு வந்து தியேட்டர் பேக்ரவுண்ட் இருக்குது. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கேரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுன்னு செய்ய ஈஸியா இருந்தது. பட் என்ன சொல்றது, ஃபேமிலியோட டெஃபினட்டா போய் பார்க்கலாம் இந்த படத்தை. ஏன்னா even though the theme is slightly risky, படம் பாக்குறவங்க வந்து எதுவுமே வந்து முகத்தை சுளிக்க மாட்டாங்க. ஏன்னா படம் வந்து அவ்வளோ கிளீனா ஃபேமிலி என்டர்டைனா வந்திருக்கு. ஸோ நான் அந்த படம் வந்து நான் நடிச்சுட்டு என் பேரண்ட்ஸ்க்கு தாராளமா போய் காட்டலாம். என் பசங்களும் வந்து பார்ப்பாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பத்தி. So as a parent சரி and as a child வந்து you have no objections அப்படின்னு சொல்றீங்க. யார் வேணா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. And to star in this film as such, இப்படி ஒரு கான்செப்ட் அப்படின்னும் போது நிறைய ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கவங்க யோசிக்க கூடிய ஒரு விஷயத்தை எப்படி டேரிங்கா போல்டா பூஜா எடுத்து செஞ்சாங்க? For some odd reason இது வந்து என் மைண்ட்ல போகல. It didn't even come, I mean it did come into my mind somewhere at the back. Okay, அத பத்தி யோசனை, இந்த மாதிரி ரோல் ரேகாவுடைய ரோல் பண்ணணுமே என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ள
I looked at Kumar. நம்ம பாலாஜி இவர் சொல்றாங்க, நான் குமார் என்ன சொல்றேன், அவங்க பேர் வந்து பாலாஜி கே குமார். சோ நம்ம எல்லாம் வந்து கே மிஸ்டர் கே, ஓகேவா? When he walked into my house, my friend's house, he was his demeanor, his என்ன சொல்றது, the way he even sat, the way he sat down and the way he spoke, என்ன சொன்னாங்க, மூவி பத்தி கிடையாது, generally the way he spoke, I could kind of figure out that he's a very confident person. And அவங்களோட feel, as a director, as a story writer or as a storyteller, he knew what he was doing. Anna, I could just feel it, and the vibe irukla, everybody has a vibe. From Amar I'm getting a vibe, and from Vinod Kishan I'm getting a vibe. He's all sweating and all that. So அந்த மாதிரி vibe. ஏ அது பூஜை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கறனாலயா? இல்லம்மா, நம்ம தந்தி டிவியோட லைட்ஸ் அப்படி இருக்கு. Oh wow. So I just knew on the instantly that I had to work with this person. Kumar was there, Mithran was there, Prabhakar was here. I looked and I said, you கிட்ட நான் கட்டாயமா work பண்ணி ஆகணும். And then when he told me the line, ரேகா வந்து எந்த மாதிரி ஒரு பொண்ணு, very strong character person, but because of circumstances நொந்து போய், she's like, but despite all of that, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் she's still a strong person. I like that because I'm a strong person. So I thought, why not portray that? And it was also more than a challenge. I think it was I wanted to experience this film, the character. I wanted to say, I said, okay, convince panna mudiyuma. I don't want to look like Pooja Umashankar. I want to look like Rekha. Panna mudiyuma. Can I behave? Can my body language change? Anasuri. And then I took it up, and thank God I took it up, and today I'm very happy. So நீங்களே உங்களுக்கு ஒரு சேலஞ்சா வச்சிருக்கீங்க இந்த ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணி. And வினோத், உங்க கேரக்டர் நீங்க அனலைஸ் பண்ணும்போது இல்ல டைரக்டர் சொல்லும்போது எந்த மாதிரி எமோஷன்ஸ் உங்களுக்கு தோணுச்சு? நீங்க வந்து டைரக்டர் சொல்லும்படியே பண்ணீங்களா, இல்ல நீங்களா அந்த கேரக்டர் பெர்சீவ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரிப்ரொடியூஸ் பண்ணீங்களா? அதாவது இந்த கேரக்டருக்கு வந்து டயலாக்ஸே கிடையாது படத்துல, வெரி மினிமம் டயலாக்ஸ். பட் ஈச் அண்ட் எவ்ரி சீன்லயும் என்ன எமோஷன், என்ன ரியாக்ஷன்ஸ் பண்ணணும், எவ்ரி திங் வாஸ் இன் த பேப்பர். ஃபர்ஸ்ட் டைம் சார் கிட்ட சொல்லும் போதே எவ்ரி திங் வாஸ் தேர். ஸோ அவர் கேட்கும் போதே யூ குட் ஃபீல் தட் அந்த ஒரு சீன் இந்த கேரக்டர் எப்படி பண்ணும், இந்த சீன்ல இது எப்படி ரியாக்ட் பண்ணும், அப்படியே அவங்க சொல்லும் போதே அவ்வளோ டீட்டெயில்டா சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் ஃபுல்லா டேரக்டர்ஸ் தான். அவர் சொன்னது அது கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னது பண்ணா கரெக்டா இருக்கும், இது மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. கரெக்டா சொன்னதை ரிசீவ் பண்ணால கரெக்டா இருந்தது. That was what was different, Divya, because in the படத்துல first time in my life தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு full book, the entire script with all my dialogues including actions. இப்போ வினோத் கிஷன் சொன்னாங்களே, his actions, இப்போ Chinnaya sits, he's thinking about something with his head, slanted to an angle. Yella, it's all written. What angle, how many degrees, to his thumb clicking on the pen. எல்லாமே எழுதிருக்காங்க. So basically, even for the art department, they know what all is needed. முன்கூட்டியே தெரியும் எல்லாருக்கும். Including how the window has to look, how many எவ்வளவு rain droplets இருக்கணும்னு கூட விட்டா he will write. So that detail, he went including when Rekha sits down, at the railway station and she sighs. எந்த மாதிரி sighs, like a heavy or slouched shoulders, eyeliner, everything was written. உனக்கு he doesn't need, he's a theater artist. அப்படியே நான் சொன்னா, see, the thing for a movie to work, first whether the actor is experienced or not experienced, he has to have complete faith in the director. So director நமக்கு காசு கொடுக்கறாருன்னா அவர் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காரு. சோ அவர் நம்மள நம்பி நம்மளால செய்ய முடியும்னு சொல்லும்போது நம்ம எது டவுட் வரணும், அவரே நம்பிட்டாரு. ஓகே, சோ நீ இத பண்ண முடியும்னு சொல்லும்போது then you go on that confidence and you say okay, நம்ம ஒரு கொலைகாரன் ரோல் பண்ணணும்னா நம்ம கொலை பண்ணிட்டு தான் செய்யணும் இல்ல, நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இவன் இப்படி சாந்தமா இருக்கணும் மாறலாம் பண்ணும்போது அது ஒரு என்ன சொல்றது, you think about it and just do it like so it's not டைரக்டர் இந்த அளவுக்கு வர்க் பண்ணிருக்காங்க. பட் as an artist உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த அளவுக்கு நீங்க இந்த கேரக்டர் இப்படி அப்படி சொன்னீங்கன்னா உங்களோட இம்ப்ரோவைசேஷன்ங்கிறது வேற. ஓகே, அது நான் ஒரு மாதிரி சொல்றேன். அதாவது எப்படின்னா, இப்போ அவர் கான்செப்ட் வந்துச்சு, இதுதான் he is the storyteller, we are just like the characters or the puppets. Okay, so he manipulates us in the correct sense and we are able to execute. இப்போ நான் தனியா பண்ணணும்,
பூஜா வந்து கொஞ்சம் பண்றாங்க, இவ்வளவு விட நம்ம நல்லா பண்ணாங்க. சில பேர் சொல்லுவாங்க படம் பார்த்துட்டு அந்த சீன்ல வந்து என்ன ஓவர் டேக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. உனக்கு கொடுத்த வேலை நீ பண்ணு. அதாவது நம்ம வந்து பாயசம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதுல வந்து ஒரு முந்திரி பருப்பு போடுறோம், திராட்சை போடுறோம். திராட்சை எல்லாம் ஒரு கூட்டணி சேர்ந்து நம்ம எக்ஸ்ட்ராவா வந்துட்டோம்னா ஃபுல் பாயசத்துல வெறும் திராட்சை தான் இருக்கும். சோ அவனும் கொடுத்தது, யூ கான்ட்ரிபியூட் வாட் யூ ஹேவ் டு டூ அண்ட் தி மூவி ஒர்க் ஃபைன். எப்ப பண்ற பாயசம் பண்ணி முடிஞ்சு வெளில வந்தாச்சு, ஆடியன்ஸும் அதை ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, சுவையான பாயசமா வந்திருக்கு, கரெக்டான என்ன சொல்றது காம்பனன்ட்ஸ் போட்டுருக்கு. சோ இட்ஸ் வர்க்கிங். It's his recipe. Yeah. So of course நம்ம சைடுல இருந்து improvisation பண்ணிக்கலாம் if the director wants improvisation. ஏன்னா if அவங்க வந்து okay I want black and white ன்னு சொன்னா black and white, why should I give gray? Black and white தான் தேவைப்படுது and he knows to get it out of me. So on the confidence, that's what we all say. And then the best part is நம்ம படத்துல வந்து அமரேந்திரன், he is the one who has the most number of dialogue. ஒவ்வொரு ஃப்ரேம்ல he is the hero ன்னு சொல்லலாம். ஓகேவா, is a villain but hero மாதிரி எல்லா ஃப்ரேம்ல இருக்காங்க. But the way he has played his role, the way director has extracted அவங்களோட acting பாத்தீங்கன்னா, he has not overshadowed anything when he can. As an actor கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி you can actually make sure you are in the எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் நடிச்சு காட்டுறேன். அதெல்லாம் இங்க என்ன கேட்டுறாங்க அது பண்ணுங்க, அது போதும். வேற இடத்துல போயிட்டு நீங்க வேற ஏதாவது பண்ணிக்கலாம். ஆக்டிங் ரொம்ப ஜாஸ்தி பண்ணா நீங்க கண்ணாடி முன்னாடி நான் பண்ண சீனே நீங்க வித்தியாசமா பண்ணி காட்டிக்கலாம். பட் வாட் தி டைரக்டர் வாண்ட்ஸ் யூ கிவ், பிகாஸ் he has exactly the knowledge and the confidence. இப்படி பண்ணாதான் மக்களுக்கு வந்து கரெக்டா வந்து ரசிப்பாங்கன்ட்டு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. அங்க போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா நான் கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டா அது தேவையில்லை, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபேஷன் ஏதாவது ஒன்னு ஒரு ஒரு குறைய காட்டுவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம், அதெல்லாம் தேவையில்லை. பிகாஸ் யதார்த்தமா பண்ணிடுறாங்க. கேரக்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையில எப்படி சராசரி வாழ்க்கையில எப்படி இருக்காங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. நம்ம வந்து நிஜ வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா எல்லாம் கத்த மாட்டாங்க. அது சும்மா பயமுறுத்து. Yeah. For this character. Surprising. Yeah, இல்ல நான் வாயடில I talk a lot. அப்பலாம் கண்ணுலயே தான் நிறைய பேசிருக்கீங்க நீங்க. எக்ஸ்பிரஸ் he more than anybody else. Him, his eyes, he has spoken so well with his eyes. And சொன்னா it's not funny. Malvika also எப்படி கண்ணுல வந்து most of us I think with our body language and eyes தான் வந்து Kumar has taken work out of us. Billyக்கு வந்து லைனே கிடையாது. அவன் வந்து just look at the people, he'll do that, he'll do this. Very nice. I like, and even Muthukumar who acted in this film, அவங்க வந்து தெலுங்கு படம் முடிச்சிட்டு he would come for the shoot, okay-வா, and he's all geared up, full energy, okay, அரவாள் எடுக்கற சார் என்ன எங்க பண்ணணும்னு சொல்லி there's one scene where என்ன வந்து he pulls my hair and he goes, okay, and ஒரு கன் கொடுத்திருந்தாங்க. அவன் வந்து அந்த இதுல அந்த என்ன சொல்றது enthusiasmல என்ன டர்ன் பண்றான். So he's holding my head, okay, and he pulls my head and he takes the gun here, இங்க போட்டு he cut my skin. I said, என்னடா பண்ற நீ? Director never asked you to take the gun out. Director gun எடுக்கிறதுக்கே சொல்லல. ரகசியமா போட்டு உடைக்காதீங்க. He's taken the gun out and he's put, and I was bleeding. I said, மாக்கு ஏதாவது வந்துச்சுன்னா plastic surgery, you will pay my bill. But so, we are so used to on the villain and சொல்லும்போது overacting பண்ணி, not overacting, generally we are all very loud people. I think Indians basically very loud. இருக்கும்போது ஆடியன்ஸும் சில விதத்துல எதிர்பார்க்கறாங்க அந்த ஒரு விஷயத்தை. பட் இந்த படத்துக்கு அது தேவையானது. அப்புறம் ரொம்ப சத்தமாயிடும், ரொம்ப லவுட் ஆயிடும். பட் இது வந்து கத்த ஆரம்பிச்சாங்கன்னா அந்த முத்துக்குமாரோட இப்போ நீங்க திரையில பாக்குறீங்களா, அந்த முத்துக்குமாருக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா I am scared of the Muthukumar in Vidiyumun. Not the one who was all, you know, கத்தாமலே பயமுறுத்தக்கூடிய கேரக்டரா பண்றாரு. அது because audience also like not to a certain extent எடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா எதுக்கு எடுத்தாலும் சும்மா அறுவலுக்கு கத்திங்க ஆயிடும். சோ அது சப்டியூ பண்ணி அது கரெக்டா அந்த கரெக்ட் டோன்ல வச்சிருக்காங்க. சோ இட்ஸ் given the right percentage. It works, yeah. இந்த படத்துல சைலன்ஸ் ரொம்பவே அழகா கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ். எப்படி சைலன்ஸே கூட சம்டைம்ஸ் ஏரி ஃபீலிங் கொடுக்கும், ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்கும் அப்படின்னு நீங்க படத்தை பார்த்த போது ஆடியன்ஸா என்ன ஃபீல் பண்ணீங்க? Yeah, actually ஷூட்டிங்ல வந்து பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லா சீன் எல்லா ஷாட்லயும் சைலண்டா தான் இருப்பேன். பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 60-70% இருந்த மாதிரி இருந்தது. ஆனா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே, இது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமான்ற டவுட்ல இருந்தது. பட் ஆஃப்டர் வாட்சிங் த மூவி
அதுல வந்து இன்னும் சில காம்பனன்ஸ் இருந்தது. மேஜர் வந்து மியூசிக். சோ சொல்ல போனா என்னோட கேரக்டர் வந்து அதுதான் கம்ப்ளீட் பண்ணுச்சு. மியூசிக் தான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணுச்சு. அந்த கேரக்டருக்கு என்ன முக்கியமான விஷயம், நாட் ஒன்லி பாடி லாங்குவேஜ், நாட் ஒன்லி எமோஷன்ஸ், ஈவன் மியூசிக்கும் அதுல சேர்ந்து அந்த கேரக்டருக்கு சூப்பரா கொண்டு வந்தது. சோ ஐ திங்க் அதான் நம்ம அதை விஷுவலைஸ் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது. நமக்கு தெரியாது. பட் ஹீ நோஸ், குமார் சார் ஹீ நோஸ் என்ன வரப்போகுதுன்றது அவருக்கு தெரியும். சோ அதான் டோட்டலி எல்லா கிராஃப்டும் சேர்ந்துதான் அந்த கரெக்டா கொண்டு வந்தது. சோ இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ்லாம் ஜெனரலா நம்ம பாக்கும்போது சூப்பர் பேஸ்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேதான ஒரு பாட்டு வரும். அது தவிர்க்க முடியாத விஷயம் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். பட் இந்த படத்துல பாடல்கள் பிளேஸ்மெண்ட்டும் சரி, அந்த லிரிக்ஸும் சரி எப்படி அமைஞ்சிருக்கு? நான் அதான் இப்போ வந்து மியூசிக் ஒரு செப்பரேட் ட்ராக், அப்புறம் காமெடிக்கு ஒரு செப்பரேட் ட்ராக், அப்புறம் ஆக்டிங் நம்ம வந்து நார்மல் கேரக்டர்ஸ்க்கு ஒரு செப்பரேட் ட்ராக் இல்லாம, இப்போ ஒரு நம்ம வந்து சேலை வந்து எப்படி வீவ் பண்றாங்களே, காஞ்சிபுரம் பட்டு வந்து எப்படி வீவ் பண்றாங்க, the gold and the threads and the colors and எப்படி வீவ் அந்த மாதிரி he's woven everything into the fabric. வந்து the video moon வந்து fabric என்ன வெச்சீங்கன்னா அவ்வளவு அழகா he's woven the fabric together that தனித்தனியாவே you can't separate one from the other. இப்போ வாட்டர் அண்ட் ஆயில் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா you can separate water and oil, ஓகேவா? பட் இப்போ இவங்க பாயசம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த பாயசம்ல இருந்து எப்படி எல்லா ஓகே முந்திரி கொட்டையா சொல்றது பருப்பு, சாரி முந்திரி பருப்பு that you can take out, but the paisam as such you cannot separate. It's like that. So, sorry, a very bad example, but no, but the thing is என்ன சொல்றது, இப்போ பாட்டு எப்படி பிளேஸ்மெண்ட் சொல்றீங்க. இப்போ வந்து நம்ம யூசுவலா ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவோம், படம் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்புறம் இங்க என்ன பண்ண சார், இங்க ஒரு பாட்டு போடலாம், ஏன்னா போர் அடிக்கும். So the thing is, போர் அடிக்கும்னு தெரிஞ்சா நீ ஏன் அது மாதிரி படம் எடுக்கிற? இந்த இடத்துல போர் அடிக்கும், ஆனா ஒரு பாட்டு போடலாம், ஒரு இன்சர்ட் பண்ணலான்ட்டு நினைச்சாவே then there's something wrong with the way you're doing it. You don't need a song there. So songs அப்படிங்கும்போது லிரிக்ஸ்க்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் டயலாக்ஸ், லிரிக்ஸும் சரி எப்படி வந்திருக்கு, ஒரு லிரிக்ஸும் அந்த பெண்ணே அந்த பாட்டா இருக்கட்டும், அந்த the way it has been sung எப்படி ஸ்கிரிப்டோட வருது, எவ்வளவு விஷயங்கள் நீங்க ரசிச்ச விஷயங்கள் பூஜா? Yeah, because see இப்போ வந்து I sit at the railway station, okay, and then நான் இப்போ கிளம்ப போறேன், முடிவு எடுத்திருக்கேன். Okay, sorry, I should be telling the story, but ஏன்னா so I am sitting and என்னோட thought process என்ன இருக்கு, what is going through my mind, what's going through அந்த சின்ன குட்டி பாப்பாவோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எப்படி சொல்றது? I can't talk. She is not allowed to talk. Okay, the script doesn't allow us to say ஐயோ எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லையா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. So that அந்த இப்போ மால்விகா யாரு, நந்தினி வந்து வேற இடத்துல இருக்கா, நான் வேற இடத்துல இருக்கேன். ஆனா to connect the two of us together through our minds, வந்து he brought a song together, you know, உன் பாதை என் பாதை, என் கை உன் கைன்னு சொல்லி there's a beautiful ரெண்டு 3 lines, அவ்வளவுதான். நான் வந்து நீ எங்க போற நான் அங்க வரேன் ஆனா சொல்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் 3 lines. அது வந்து அப்படியே அழகா இன்சர்ட் பண்ணிட்டு you have connected a Nandini who's 10 kilometers away to a Rekha who's sitting in a railway station. And the audience realizes, okay, இதுதான் ஓடிட்டு இருக்கு, this is what's running through both their heads, and through a song. And music, of course, is beautiful. The music, for me, என்னோட லைஃப் வந்து நீங்க you ask me to choose one thing, music, dance, acting என்ன கேட்டீங்கன்னா, among all the arts, I love music. It's my favorite, and I can't sing, I can't play any instrument, but it's my favorite. So music வந்து எவ்வளவு அழகா போட்டு, ஏன்னா because including என்னோட ஆக்டிங் கூட நிறைய like what Vinod Kishan saidல நிறைய இடத்துல வந்து லைக் ஐயோ நான் வந்து இது கூட நல்லா பண்ணிருக்கலாமே, சார் வந்து வாங்கலையே வேலை கரெக்டா, I mean he said okay, சார் குமாருக்கு வந்து okay, that's it, no problem, take okay. நான் வந்து இல்லையே கொஞ்சம் ஒரு மாதிரி சேமாவே இருக்கு எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ். I felt all my expressions were the same, but which is true. படம் பாத்தீங்கன்னா all my expressions are the same, but musicல போட்டு whether I'm feeling scared, whether I'm feeling happy, whether I'm feeling sad, you know, whether I'm, you know, thinking about the past, எது இருக்கட்டும் மியூசிக்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க கிரீஷ். சோ நான் அதான் சொல்றேன், இந்த படத்துல 50% என்னோட ஆக்ட் இருந்தா அதர் 50% வந்து கிரீஷ் தான் பண்ணிருக்காங்க, மியூசிக் டைரக்டர். கிரீஷ் பத்தி சொல்லணும், அவர்தான் லிரிக்கும் எழுதியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம். அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து மூவில சாங்ஸ் இல்லன்னு சொன்னாங்க டைரக்டர், தேர் ஆர் நோ சாங்ஸ் அப்படி. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ரோட்ல வந்துட்டு ட்ராக் கேள்றா எப்படி இருக்கு கேள்வி அப்படின்னா போட்டு காமிச்சாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சார் சாங்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, எங்க சார் வரப்போகுது? இல்ல இப்போ இருக்கு ஆனா எங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு மை ஃபேவரட் சாங் அந்த சாங். அப்புறம் லிரிக் அது கேட்க கேட்க வந்து இந்த படத்தோட மூடுக்கு அந்த கான்செப்டுக்கு அவ்வளவு ஆப்டா எழுதிருந்தாங்க. அது பார்த்தா அது ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து லிரிக் எழுதுறாரு. ஆக்சுவலி அவர் இந்த சாங் ஃபர்ஸ்டே பண்ணிட்டார், அவரா ஓனா பண்ணிட்டாரு கிரீஷ். பண்ணிட்டு தான் டேரக்டர் காமிச்சிருக்காரு. காமிச்சிட்டு
கேளுங்க அப்படின்னோடனே அதை கேட்டவுடனே சார் கூட இந்த அவாய்ட் இந்த சாங் கண்டிப்பா வச்சாகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் everybody gave their inputs. And நம்ம director, that's what's good about Kumar. He's a very open, he's not narrow minded. He's willing to take ஏதாவது ஒரு நல்ல suggestion வந்துச்சுன்னா அது அமையோன்னு வெச்சுக்கங்களேன், he is willing to take it. அந்த ego issues இல்ல அவங்ககிட்ட. That's what is very nice to work. So everybody வந்து அவங்களுடைய contributions இருந்துட்டு இருக்கு. மியூசிக் டைரக்டருக்கு அவங்க வேலை கொடுத்தாதான் அவங்க இல்லாம he has taken his own அவரோட ப்ராஜெக்டா எடுத்து அண்டர்டேக் பண்ணி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி இப்போ உங்க சைடுல இருந்து நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, அது வந்து டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா? அப்ரிஷியேட் பண்ண விஷயம் ஆக்சுவலி சாரே கேட்ட விஷயம் தான். ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பேசினதுக்கு அப்புறம் சரி இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது we came up with the idea that டோட்டலா படத்துல வந்து பிளிங்கே பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல கூட பிளிங்க் பண்ணாம ஆட் பண்ணோம் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு we took that up and ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, பட் போக அதே பழகிடுச்சு. இட் வாஸ் ஃபைன். இப்போ அந்த கேரக்டர்ல இருந்து வெளில வந்துட்டீங்களா? உங்களுக்கு இன்னும் வந்து பாக்கும்போதே வந்து அட் டைம்ஸ் நீங்க ஸ்லோ மோஷன்ல திரும்ப முதல்ல பயமா தான் இருக்கு. ஃபேஸ் அப்படி நான் இன்னும் கேரக்டர்ல தான் இருக்காரு, இன்னும் வெளில வரல அவரு. நான் இப்போ கூட கண் சிமிட்டலையா அவரு? கண் சிமிட்டல அவரு. சரி பண்ணிட்டேன் சார். So நீங்க சொல்லுங்க சார் கிட்ட இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்னும் போது இப்ப எல்லாரும் காமெடி அந்த என்டர்டெய்னர் அந்த சைடுல எல்லாரும் அந்த மாதிரி படங்களை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது why this subject, why this concept take it to the audience? யாராவது கேட்டீங்களா? drama இல்ல. See the thing is தமிழ் சினிமாலயோ இல்ல இந்தியன் சினிமா வந்து ஒரு ட்ரெண்ட் வரும். திடீர்னு எல்லாம் ஃபுல் வில்லேஜ் போவாங்க, ஒரு 10-15 படம் வரும், ஹிட் ஆகும், அப்புறம் சில மிஸ் ஆகும், அப்புறம் அப்படியே டக்குன்னு வேற இதுவா போவோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரெண்ட். பட் இந்த ட்ரெண்ட் மாத்தினதுக்காக வந்து இவர் பண்ணாருன்ட்டு இல்ல, இவருக்காக இந்த கதை இருந்தது, இவருக்காக பல கதை இருக்கலாம், ஆனா இந்த கதை பண்ணலான்ட்டு யோசிச்சு வந்தாரு. எனக்கும் வந்து ஐ லைக் டார்க் ஸ்டோரிஸ், ஐ லைக் பிளேயிங் நெகட்டிவ் கேரக்டர்ஸ். ஏன்னா நிஜ வாழ்க்கை நான் ரொம்ப நல்லவன், அட்லீஸ்ட் சினிமாவது கெட்டவன் இருக்கலான்ட்டு. ஸோ அதனால எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோன்னா சரி பண்ணலான்ட்டு. நான் இதை விட இன்னும் மோசமான கேரக்டர்ஸ் எனக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கறேன். இன்னும் கொடூரமான நரவலி கொடுக்குற ஆள் மாதிரி வந்து டெஃபினட் நான் பண்ணுவேன். ஒரு 6 pack தேவை இருக்கிற ஒரு இல்ல, இது குண்டா இருக்கணும், குண்டா இருந்து ஒரு பெரிய குங்குமம் போட்டுன்னு பண்ணலாம், நல்லா பண்ணலாம். முடிவு நீங்களே பண்ணிட்டீங்களே, இப்ப பாதி கேரக்டரைசேஷன் ஓவர். ஆமா ஆமா இதுக்கப்புறம் யாருதா எழுதணும் கதை? இப்போ நெக்ஸ்ட் நரபலி கொடுத்து இந்த அம்மா பிடிக்கணும். ஐயோ அடுத்த படம் அதான் இருக்க போகுது, நீங்க டிசைட் பண்ணிருந்தீங்களே பூஜா. சோ ஜோக்ஸ் அபார்ட், பூஜா நம்ம தமிழ் சினிமா ட்ரெண்ட்ல ஒண்ணு இருக்கு, ஒரு மாதிரி கேரக்டர் ஒருத்தங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுவே வந்து அவங்களுக்கு முத்திரை மாதிரி அமைஞ்சிரும். இப்ப உங்களை அந்த மாதிரி உங்களுக்கு முத்திரை அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேரக்டர் ரோல்ஸ் ரொம்ப சைலண்ட் ஆன ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்க படங்கள். That's what I believe, that's the talk after நான் கடவுள். இப்போ after JJ உள்ளம் கேக்குமே JJ அட்டகாசம் ஜித்தன் எல்லாம் பண்ணும்போது ஓகே கிளாமர் பப்ளி ரோல் சொல்லி ஒரு பேர் வந்துருச்சா, ஜாலியான பொண்ணுனா பூஜா, காலேஜ் கேர்ள், நீங்க சொன்ன மாதிரி கேர்ள் நெக்ஸ்ட் டோர், ஜாலியான ஒரு பொண்ணு. அப்புறம் நான் வந்து தம்பி பண்ணேன். So then they were like the girl next door, because கொஞ்சம் அந்த இந்தியன் I had wore salwars and அந்த saree எல்லாம் இருந்தனால. Then I was like okay fine, so now from bubbly it's become girl next door. நான் என்னதான் பண்றதுன்னு சொல்லி then I got a movie called தகப்பன் சாமி. அதுல வந்து ஒரு டல் மேக்கப் போட்டு ஒரு bonded slave அடிமையா அந்த மாதிரி ஒரு கேரக்டர், and I liked that. டிஃபரெண்டா இருந்தது, ஏன்னா பிகாஸ் யுவர் காஸ்டியூம் இஸ் டிஃபரெண்ட். யூசுவலி வந்து நல்ல லிப்ஸ்டிக் காஜல் அதெல்லாம் இல்லாம ஒரு ஐ லைக் பிகமிங் டர்ட்டி. புரிஞ்சுதா? இந்த மட் அண்ட் யூ கெட் எவ்வளவு பேர் பாக்குறாங்க தெரியாது, அடுத்து தொடர்ந்து அப்படியே வரப்போகுது. இல்ல, ஐ என்ஜாய் டூயிங் திஸ் ஸ்டோரி. Sorry. The thing is, what Pooja has done the last couple of movies, they're all very good roles. Challenging இருக்கு. And சும்மாட்டம் இழிச்சிட்டு ஹீரோ பின்னாடி தெத்தின்னு போயிட்டு பரவாயில்ல அதுக்கப்புறம் பெட்ல அப்படி டை வச்சு ஆடுறதுக்கு பதில் இந்த பெட்ல டை வச்சு ஆடுவாங்க, ஹீரோ வந்து அது மாதிரி பண்றதுக்கு பதில் இது மாதிரி பண்றது எவ்வளவு மேல். ட்ரை சம்திங். சொல்ல நினைச்சதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. என்ஜாய் டூயிங் இட். சேலஞ்சா இருக்குது. அதான் பட்டியல், யூ see பட்டியல், you see ஓரம்போ different, where one sari put, I had to put on weight for that also, okay? And I didn't mind, I really didn't mind, I enjoyed. So in Nankad varumbodhu I was like, of course that I never expected.
அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிற ரோல் வந்துச்சு. அண்ட் தென் ஐ வாஸ் லைக் ஐ அம் ரியலி என்ஜாயிங் திஸ். அண்ட் பண்ணி ஆடியன்ஸ்ல இருந்து யூ கெட் த ரிவ்யூஸ் இல்ல, பாசிட்டிவ் ரிவ்யூஸ் when you get இன்னும் you get some more energy in you saying நம்ம இந்த மாதிரி இன்னும் படம் பண்ணலாம். பட் that doesn't mean now performance oriented மட்டும் பார்க்க. I'm a girl too. I like my dancing and all of that. I like my singing. Makeup, you like your makeup? Yeah, I like my makeup and like umbrella and this so yeah, anyway, whatever comes my way. And நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணீங்களா கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்கு, இன்னும் பாவம் ஒரு லேடி வந்து ஒரு பொண்ணோட ஓடிட்டு இருக்காங்க, 3 வில்லன் இவ்ளோ ஆங்கிள் இவங்களை தாக்குறாங்களேன்னு கொஞ்சம் ஓவர் டோஸா இருக்குன்னு எப்பயாவது ஃபீல் பண்ணீங்களா இந்த படத்துல? இல்ல இல்ல ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த மாதிரி சீன்ஸ் கொஞ்சம் ஏதாவது வல்கரா காட்டினாதான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். பட் மத்தபடி இந்த படத்துல பார்க்க போனா சப்ஜெக்ட் அந்த ஸ்கிரீன் சப்ஜெக்ட் தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தவிர கொஞ்சம் கூட ஒரு வல்கரிட்டி எங்கேயுமே இருக்காது. Yeah, that's the director's that's a very important, that's a very good point that is pointed out. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு எது வேணா பண்ணிக்கலாம் டைரக்டர். பட் there is not a little bit of skin show even. எங்கேயும் இல்ல. I was shocked. I was like பண்றதுக்கு முன்னாடி நான் கேட்கல. I never asked him, sir இப்படி எல்லாம் சீன் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு நான் கேட்கல, because I believe that he won't do. And he actually didn't shoot any of those scenes. And I was like, wow, I was amazed. I'm very proud of him. I'm extremely proud. We are all proud to be part of this project. That's the team. Okay, so ஒரு ரீசன் ஒரு லைன்ல இந்த படத்தை பத்தி சொல்லி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த ஒரு ரீசனுக்காக இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா what would it be? I'll tell you one extremely fabulous reason is 90% of the film crew, technicians, actors are all new, brand new. Okay va, in the industry they have set foot for the first time. முதல்ல அவங்க வந்து they put their foot into the industry. So ஒரு நியூ டீம் வந்து எவ்வளவு அழகா சூப்பரா டெக்னிக்கலி நம்ம வந்து ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னா நீங்க you'll realize how much people have praised every department. So அதுக்காக at least just to encourage new people, new talent to come in, you have to go and watch this film. Awesome. Not only that, what I would say is ஒவ்வொரு பேரண்ட்டும் கரெக்டா இந்த படத்தை போய் பார்க்கணும். Because there's so much that is said, revealed in the movie about the life, the darker side of life as we know in our city or whatever like. So அது கட்டாயம் பார்க்க வேண்டியது. அதுல மெசேஜ் எல்லாம் ஒண்ணு கிடையாது, ஆனா ஓரளவுக்கு புரிதல் வரும். சோ இப்படிலாம் இருக்கிறாங்க, அதனால ஒரு புரிதல் வரும். சோ அதுக்காக கட்டாயம் வந்து அந்த படத்தை பார்க்கணும். And this is as a when you go to it as a consumer, okay, but as also a person who likes to see good film. தமிழ்ல சொல்லுங்க. ஒரு நல்ல படத்தை பார்க்கணும். காசு கொடுத்து படம் பார்க்கிறது ஒண்ணு, அது ஒண்ணு. ஆனா உண்மையிலே ஒரு டெக்னிக்கலா நல்லா பண்ணிருக்காங்களே, எப்படி பண்ணிருப்பாங்க அந்த பார்க்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தோட கூட போய் பார்க்கலாம். So we will satisfy both the people who need it for just consuming, okay, and also for those who want to learn how the movie can be done in a different way. Once again, welcome back to Sandipoma at Cinema Cafe. இந்த வாரம் விடியும் முன் என்டையர் டீமோட இருக்கும். இப்ப பிரேக்குக்கு அப்புறமா நம்மள ஜாயின் பண்ணிருக்காங்க விடியும் முன் படத்தினுடைய டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர். நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு சார் இந்த படத்தை பத்தி. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பூஜா கிட்ட பேசணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த படத்தினுடைய நேம் விடியும் முன் டு ஸ்டார்ட் வித் எவ்வளவு அப்ரோப்ரியேட்டா இருக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு? ஆக்சுவலா வந்து we had another we were going through நிறைய டைட்டில் ஆப்டா இருக்கணும்னு சொல்லிட்டு, அண்ட் புதுமையாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் மக்கள் சொல்றதுக்கு. ஸோ ஆஃப்டர் அபவுட் 20 or 25 டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ், திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் விடியும் முன்னு வைக்கக்கூடாதுன்னாங்க. ஸோ விடியும் முன்னு நீங்கள் கேர்ஃபுல்லாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஈவன் அ ஃபுல்லி இட்ஸ் லைக் அ சென்டென்ஸ், பட் இட்ஸ் நாட் அ ஃபுல்லி ஃபார்ம்ட் சென்டென்ஸ். பார்த்தீங்கன்னா விடியும் முன் வர அது வந்து இட் ஹேஸ் டு பி ஃபாலோட் பை அன் ஆப்ஜெக்ட், கிராமர் பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சில பேர் கொஞ்சம் அன்செட்டிலிங்காக இருந்துச்சு. And it is that unsettling nature of that அதுலயே வந்து ஒரு ambiguity இருக்கு, ஒரு mystery இருக்கு. So விடியும் முன் அது மாதிரி. So to start with, இப்போ டைட்டிலே வந்து இவ்ளோ டெப்தா அனலைஸ் பண்ணி இவ்ளோ விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் டைட்டிலே வந்து போய் சேருது மக்களுக்கு அப்படிங்கும்போது, சார் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும் போதோ இல்ல அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போதோ ப்ராஜெக்ட் பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? ஓகே, ஏன்னா இந்த படம் வந்து இவர் சொன்ன மாதிரி விடியும் முன் அப்படின்னா
கதை வந்து விடியறதுக்கு முன்னாடி நடக்கிற கதை, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது உள்ள. ஸோ ஸ்கிரிப்ட் ஃபுல்லா படிச்சு பார்த்த பிறகு அதுல வந்து ஒரு ஜேர்னி இருந்தது ஸ்கிரிப்ட்ல. ஒரு கேரக்டருக்கும் ஒரு ஜேர்னி இருந்தது. ஆனா ஜேர்னி வந்து ஒரு நாளுக்குள்ள இருந்தது. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், ஒரு யூனிக்கான விஷயமா இருந்தது. ஸோ இதுக்கு வந்து அது இல்லாம நிறைய ஜேர்னில வந்து நிறைய இடத்துக்கு லொகேஷன்ஸ்க்கு போற மாதிரியான விஷயமும் இருந்தது. ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் கிடைச்சா, அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ஜேர்னியும் இருந்தா, ஸோ he has a vast area to play with the lights, play with the camera moments, play with the storytelling, play with the compositions, play with the texture. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது. ஏன்னா ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபியை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். சோ நம்ம சினிமாட்டோகிராஃபர் சொல்லிட்டாரு, அவரு த்ரில் படத்தை எப்படி பிரசன்ட் பண்ணணும்ன்றது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. சோ எடிட்டர் அப்படின் போது உங்களுக்கு எந்த மாதிரி சேலஞ்சஸ் do you think this film is put forth? சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு த்ரில்லர், ரொம்ப எமோஷனலான சப்ஜெக்ட், ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இதில் ஸ்க்ரீனில் காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மிஸ் ஆகிடக்கூடாது. ப்ளஸ் அதே டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரில்லிங்கும் அப்படியே இருக்கணும், ஆடியன்ஸ் வந்து அதை ஃபீல் பண்ணணுன்றதுக்காக. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பேசிங் செட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது வந்து ஸ்கிரிப்ட்லேயே வந்து ஒரு என்கிட்ட சொன்னப்போ நான் என்ன சொன்னேன்னா, சார் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு, ஒரே பேசிங்ல பேசுற மாதிரி இருக்கு, எப்படி ஒர்க் அவுட் ஆகும், நம்ம ஆடியன்ஸ் ஒரு லெவலுக்கு மேல அதை எடுத்துப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு இவர் வந்து நம்ம அவங்க பேசுற விதம் என்ன ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா நம்ம கொடுக்குற ஷார்ட்ல தான் வந்து அது டிஃபரன்ஸ், மேக்கிங்ல தான் நம்ம டிஃபரன்ஸ் காட்ட போறோம்னு சொல்லிட்டு ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணார், ஷார்ட் விஷன் போர்டு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அப்பவே தெரிஞ்சது ஓகே ஒவ்வொரு கேரக்டருக்கும் வெவ்வேறு ஷார்ட் டிவிஷன் வச்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர் த ஷூட் அதுக்கப்புறமா இதை எடிட்ல பண்ணும்போது வந்து சேம் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணி இப்போ ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணிருந்திருக்கீங்க. ஓகே, அண்ட் posing this question to you sir, இப்போ எடிட்டர் சொல்லும்போதே சொல்றாங்க சத்யராஜ் சார் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட், அதுவும் இல்ல த்ரில்லர் ஜானர்ல கொண்டு போனோம் அப்படின்னா வந்து மிகப்பெரிய சேலஞ்ச். அண்ட் இப்போ வந்து மக்கள் எல்லாமே ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்காக சினிமாஸ் ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரை உடைச்சு ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க, கூடவே நிறைய பேர் வாழ்க்கையில நடந்தாலும் அதை கண்டுக்காத போற மாதிரி ஒரு சப்ஜெக்டையும் டீல் பண்ணிருக்கீங்க. எப்படி ஆடியன்ஸ் இதை ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்க? ஆக்சுவலா எனக்கு ரெண்டு டைப் இருக்கு ஃபிலிம்ஸ்ல. வந்து என்டர்டைன்மெண்ட் ஒன்லி நெசசரி இல்ல, என்கேஜ்மெண்ட்னு இருக்கு. அதாவது ஐ கேன் என்கேஜ் ஆடியன்ஸ் டு. எப்போ ஆடியன்ஸ்க்கு டிஸ்கனெக்ட் வரும்னாக்க யூ கேனாட் என்கேஜ் தி ஆடியன்ஸ், அப்பதான் போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இதுல எப்படின்னாக்க சம் ஆஃப் தி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கனாக்க, கொஞ்சம் அந்த பிகினிங்ல கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஸ்டில் ஆனாலும் எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்கார வச்சுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு ஏன் அர்த்தம் என்னன்னாக்க, நீங்க வந்து யூஸ்வலா என்ன ஆகும், நம்ம வந்து ஒரு ஃப்ரீவேல ஒரு ஹைவேல கார் ஓட்டிட்டு போகும்போது, நல்ல லாங் டிஸ்டன்ஸ் கார் ஓட்டிட்டு போகும்போது, நீங்க எல்லாம் பைக் ஓட்டிட்டு போனா கூட ஆட்டோ பைலட்ல ஓட்டலாம். ஓரளவு உங்களுக்கு டிராபிக் இல்லாட்டா நீங்க பாட் போட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டே போயிட்டு இருந்தா அப்படியே யோசனை பண்ணிட்டு பாட்டு பாடிட்டே நீங்க ஓட்டிட்டு போகலாம். அது எப்படி ஆயிடுறதுன்னா உங்க மைண்ட் அப்படியே க்ளோஸ் ஆயிடும் அண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க அதர் சென்சஸ் வந்து வண்டியை ஓட்டிட்டு போகும். ஸோ யூர் இன் ஹிப்னாட்டிக் ஸ்டேட், ஸோ யூ கேன் கீப் ரைடிங். இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. எப்படின்னாக்க ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், அது வரைக்கும் அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கும். பட் நீங்க பாட்டு மைண்டுக்கு வேலை கொடுக்காம அப்படியே பார்க்கும்போது பேசிங் அப்படியே ஒரு சைட்ல அப்படியே லெத்தார்ஜிக்கா பேசிங் செட் ஆகும். ஆனா இந்த படத்துல மைண்ட் நீங்க யூஸ் பண்ணணும்னு வரும்போது அப்பப்போ நீங்க மைண்ட் யூஸ் பண்ண என்ன ஆகும், யூ ஆர் சோ என்க்ரோஸ்ட் இன் சப்ஜெக்ட். அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா கூட படம் ரொம்ப ஸ்லோ ஆகிற மாதிரி கேட்கும். ஆனா அந்த ஸ்லோ இல்லாம நான் ஃபாஸ்டா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணுவீங்க. சோ அந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். பிகாஸ் இதுல வந்து லினியரா வெறும் வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படி இருக்காது. கொஸ்டின்ஸ், மோர் கொஸ்டின்ஸ், கியூரியஸ் கொஸ்டின்ஸ், வெரி வியர்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்துடும், செகண்ட் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வரும்போது அந்த கியூரியாசிட்டி வில் பி த ஃபைனல் ஒன். அப்பதான் உங்களுக்கு டோட்டல் ஃபில்மே க்ளோஸ் ஆகும், அப்பதான் உங்களுக்கு அந்த படம் க்ளோஸ் ஆகும். தட்ஸ் ஹவ் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட். ஸ்கிரிப்ட்ல வர்க் பண்ணும்போது எப்படி நீங்க முதல்ல வர்க் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஆக்சுவலா எப்படின்னாக்க, I was inspired by a lot of things that I watch in my life. ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன், நிறைய இது பார்த்தேன் லைஃப்ல வந்து. ஏன்னா எனக்கு வந்து
இந்த படம் வந்து இட்ஸ் அபவுட் அ ப்ராஸ்டிடியூட், பேசிக்கலி ப்ராஸ்டிடியூட்ஸோட லைஃப். ஏன்னா எல்லா ரிவ்யூல எழுதியிருக்காங்க இட்ஸ் அபவுட் அ ப்ராஸ்டிடியூட்ஸ் லைஃப். ஸோ ப்ராஸ்டிடியூட்டோட லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போய் அனலைஸ் என்னால பண்ண முடியாது, பிகாஸ் ஐ லேக் தட் கைண்ட் ஆஃப் இது. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா போயிட்டு ஒரு இடத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க பார்க்கலாம் அப்படிலாம் நம்மளால சொல்லக்கூடிய ஒரு இது இல்லை, ரிசர்ச் பண்ணக்கூடியது இல்லை. ஸோ நம்ம எங்க வெளியில இருந்து படிச்சு கிடிச்சு கேட்டு அப்படிதான் நம்ம ஒர்க் பண்ணணும். So plenty of things have inspired me. Films have inspired me. All that has happened. ஆனாலும் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் அவேர்னஸ் எப்படியாவது கொண்டு வரணும்னு ஒரு ஆசையும் இருக்குது. அந்த அவேர்னஸ் கொண்டு வரும்போது நம்ம கரெக்டாவும் கொண்டு வரணும், இவங்களுக்கு புரியுற மாதிரி அந்த ஸ்டைல்ல எடுத்துட்டு வந்து கொண்டு வரணும்ன்ற ஒரு டிசைர் இருந்துச்சு. சோ அந்த டிசைர்ல வந்து நான் என்ன பண்ணேனாக்க, I brought in different elements and different layers into the script. ஏன்னாக்க வந்து எடுத்த உடனே இந்தா சாப்பிடுன்னு வாயில கொடுக்கறது பதிலா கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்ல கொடுத்தானாக்க யூ கேன் ஃபீட் இட் டு தி ஆடியன்ஸ். சோ அந்த மாதிரி பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் இது. தமிழ்ல வந்து இது ஆக்சுவலா எங்களுக்கு ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கு, இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல ஒர்க் பண்றதுக்கு பார்த்தானாக்க எனக்கு தமிழ்ல ஆக்கம் பண்றதுக்கு வந்து அடாப்ட் பண்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 9.5 months ஆச்சு. பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அடாப்ட் இன் தமிழ். ஏன்னா வந்து ஆளுங்களோட பேர்ல இருந்து கேரக்டரோட பேர் சொன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும், அந்த ஆள் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சிடும். யூ கெட் தி பாயிண்ட். ஒரு பேர் சொன்னாலே தெரிஞ்சிடும். சோ அந்த பேர்ல இருந்து எல்லாமே வந்து கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி போட்டு அப்படி எடுத்துட்டு வரணும் போது அந்த ஸ்கிரிப்ட் பிகம்ஸ் மோர் சேலஞ்சிங் அண்ட் டஃப் ஸ்கிரிப்ட். எல்லாத்துலயும் ஃபினிஷா இருக்கணும். த்ரில்லர் சப்ஜெக்ட் அப்படின்னு வரும்போது, ஒரு சென்சிட்டிவான விஷயம் டீல் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபி சைட்ல இருந்து க்ளோஸ் அப் ஷாட்ஸ் அது வந்து அதிகமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த படத்துல. அது ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டும் இருக்காங்க பார்த்தவங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு ஜானர்ல இந்த கதையை வந்து ரொம்ப சென்சிட்டிவான கதையை சொல்லும் போது ஒரு ஆடியன்ஸ்க்கு கிட்ட வந்து அந்த கேரக்டர் இருக்கணும். அந்த ஆடியன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் வந்து பிளே பண்ணும். ஸோ அந்த க்ளோஸ்னஸ் கொடுக்கணும்னா அந்த க்ளோஸ்ல இருந்து ஆகணும் நம்ம. அதனால எங்களுக்கு அமைச்சது எல்லாமே ஒரு சின்ன இடம், சின்ன சின்ன ரூம்ஸ். ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம பிளே பண்ணோம்னா அதுக்கேற்ற லென்சிங், அதுக்கேற்ற அந்த கேரக்டர்ஸ் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த ஸ்டோரியும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் ரொம்ப யூஸ் ஆச்சு எங்களுக்கு. அதனால அந்த உணர்வு வந்து வெளியில வர்றதுக்கான வழி எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஜானர் வந்து த்ரில்லர் அப்படின்றதுனால லைட்டிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு டார்க்னஸ்ல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் அந்த ஒரு விஷயம் வந்து வெளியில வரும். அந்த ஒரு பயம், அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாமே வெளில வரும். எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டோம்னா கதையும் வந்து வெளிச்சம் போட்டு காட்டின மாதிரி ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள வந்துடும் ஆடியன்ஸ்க்கு. இல்ல அது தமிழ் மக்கள் கிட்ட இருக்க ஒரு நேச்சுரலான டெண்டன்சி இல்ல. எந்த ஒரு த்ரில்லரா இருக்கட்டும் இல்ல சேஸ் சீனா இருக்கட்டும், அந்த ஒரு இருட்டுல காமிச்சாதான் அந்த க்ளூமி ஏரியா ஃபீலிங் வரும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு தம்ப் ரூல்ல வந்து நம்ம உடைச்சி பண்ண முடியாது. தம்ப் ரூல்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகலாம், அதை உடைக்க முடியாது. சோ இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அதுக்கேத்த ஒரு பிளே ஏரியா வச்சிருக்கோம், அதுக்கேத்த பிளாக், அதுக்கேத்த லைட், இந்த ரெண்டுமே சேர்ந்தாதான். அதாவது ஒரு வெளிச்சம் வந்து எப்படின்னா, ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு வெளிச்சமும் அதுல இருக்கணும், ஒரு இருட்டும் அதுல இருக்கணும். அப்பதான் அந்த பொருள் தெரியும். ரொம்ப வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த பொருள் என்னன்னு தெரியாது, ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா அந்த பொருள் என்னன்னு தெரியாது. இது ரெண்டுத்தையும் சமமா இல்ல சரி சமமாவோ இல்ல சமமாவோ அந்த கதைக்கு ஏத்த மாதிரி நம்ம செயல்படுத்தினாதான், இல்ல அதை அமைச்சாதான், இல்ல அதை நம்ம உருவாக்கி அங்க வச்சாதான் அந்த கதையை வந்து நம்ம கரெக்டா சொல்ல முடியும். ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு, அந்த கதையை ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது, அந்த கதைக்குள்ள வந்து மக்களை புகுத்துறதுக்கு. அண்ட் எடிட்டர் வரும்போது சார் சொல்லிட்டு இருந்தாரு வந்து டைரக்ட் பண்ணும்போது ஏதாவது லாஸ் இருந்தா கூட ரீடிஸ்கவர் தி ஸ்கிரிப்ட் டியூரிங் எடிட் அப்படின்னு சொன்னாரு. யாரெல்லாம் சேர்ந்து ரீடிஸ்கவர் பண்ணீங்க ஸ்கிரிப்ட்? நானும் இவரும் தான் உட்காந்துட்டு எடிட்டிங்ல. சோ பண்ணும்போது பர்சனலி வர்க்கிங் வித் தி ஃபிலிம் as an audience நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? இப்போ நான் ஒரு சீன் எடிட் பண்ணனாக்கா அந்த சீன்ல கொடுக்குற ஒரு த்ரில்லிங்கான இன்ஃபர்மேஷன், இப்போ சொல்றாங்களா எல்லாம் பயங்கர த்ரில்லிங்கா எட்ஜ் ஆஃப் தி சீட்ல இருக்குன்னா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபீல் பண்ணணும். ஸோ நான் ஃபீல் பண்ணும்போது அந்த இடத்துல சவுண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா அந்த ஷார்ட்டை பார்த்து ஓகே இப்படி பண்ணாக்க ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒரு இமேஜினேஷன்ல பண்ணோம். அப்படிதான் பண்ணோம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ ஜெனரலாவே பார்த்தோம்னா கிளீஷே நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு நம்ம தமிழ் சினிமால. அதையும் தாண்டி இந்த படம் அதையெல்லாம் பிரேக் பண்ணி புது விதமா இருக்கணும், ஆனா ஆடியன்ஸ்க்கு அது சலிக்கவோ இல்ல புதுசாவோ சர்ப்ரைசிங்காவோ இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்? ஆக்சுவலா என்னன்னா கிளிஷேஸ்ன்றதே வந்து இட்ஸ் சம்திங் தட் ரியலி ஒர்க்ஸ் வெல்.
That's why it's been done over and over and over again. சொல்லுவாங்க தெரியுமா, don't reinvent the wheel ன்னுவாங்க. So you don't திருப்பி அதை பண்ணணும். ஏற்கனவே அது உருண்டையா இருக்கும், அதுக்குதான் போக முடியும். ஸ்கொயரா அதுக்கு நம்ம போட்டு ட்ரையாங்கிளா போட்டோம்னாக்க it just looks pretentious or original for originality's sake. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதுல எப்படின்னா வந்து கிளிஷேஸ் எனக்கு என்னன்னாக்கா, ஐ லைக் டு டேக் கிளிஷேஸ் அண்ட் ஐ லைக் டு ஸ்பின் இட் ஆன் இட்ஸ் ஹெட் அண்ட் மேக் இட் நாட் கிளிஷேஸ் எனிமோர். ஸோ கிவிங் இட் அ நியூ லைஃப், பிரீதிங் நியூ சென்ஸ் இன் டு கிளிஷேஸ். இந்த படத்துல நிறைய கிளிஷேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். படம் பார்த்தாதான் தெரியும். பட் எப்படின்னாக்க ஒரு வில்லன் வந்து ஒரு வீட்டு உள்ள வரான், வீட்டு உள்ள வந்து த்ரெட்டன் பண்றான்னு உள்ள வரும்போதே நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, எடுத்த உடனே த்ரெட்டனிங் ஆரம்பிப்பீங்கன்னு நினைப்பீங்க. அது நீங்க எப்போ த்ரெட்டன் பண்ணுவான்னு நினைப்பீங்களோ அப்ப த்ரெட்டனிங்காவே இருக்காது. எப்ப த்ரெட்டன் பண்ண மாட்டான்னு நீங்க கம்ஃபர்டபுளா போவீங்களோ அப்ப த்ரெட்டன் பண்ணுவோம். சோ யூ கெட் த பாயிண்ட். சோ இட்ஸ் ஜஸ்ட் த வே, இட்ஸ் லைக் ஹவு டு ஐ புட் இட் இஸ், we will traverse on a well known path but in an unknown way. Wow, different. Adha nicely put. Okay, that's all it is. ஓகே, சோ மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வராங்க. பட் இது ஒரு என்ன சொல்றது, ஒரு டார்க்கான சப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால எந்த மாதிரி மக்கள் அதிகமா இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஈர்க்கப்படுவாங்க, ஆடியன்ஸ் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது டார்க் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றதை விட இட்ஸ் a subject that people are afraid to look at. Of course darkness நீங்க அந்த connotation தான் சொல்றீங்கன்னு தெரியுது. பட் இது எப்படின்னாக்க இது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் இல்லைன்னு சொல்லல. பட் இது எப்படி பண்ணிருக்கோம்னாக்க a family can completely come and watch without a problem. ஆனா but they will be tense throughout. இப்போ ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி, ரோலர் கோஸ்டர் ரைட்ல அப்படி சடனா திரும்பும், அப்படி உல்டா போவோம். பட் யூ கேர்ஃபுல், யூ சேஃப் இல்லையா, எப்படினாலும் அந்த ஹானஸ்டா இருக்கு. அதே மாதிரி தான் it's a journey that I want the family to take with me. It through my mind of how I perceive few things. அந்த மாதிரி மக்கள் எதிர்பார்ப்புக்கும் சரி, அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் சரி ஏமாற்றம் இல்ல. ஏன்னா இது வரைக்கும் பார்த்த மக்களே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. All the very best and congratulations to your entire team. Thanks a lot for joining us. And so viewers, with this இந்த வாரம் சந்திப்போம் முடிவடையுது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். Till then, from Divya.